வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நொங்கு வச்சு ஒரு ஆரோக்கியமான நொங்கு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நொங்கு பாயசம் செய்கிறதுக்கு நம்ம அடுப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க, டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. வெயில் காலத்துலலாம் இது போல் செஞ்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், இது போல் நல்ல பெரிய நொங்கா எல்லோ நொங்கா பார்த்து 4 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தோலெல்லாம் நல்லா நீக்கியாச்சு. இப்போ இதில் 3 பீஸ் நொங்கை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக அரைக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பீஸை தனியாக வச்சுருக்குறேங்க. இது போல் ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக நம்ம அரைக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு நொங்கு தனியாக இருக்கட்டும். இது கூட ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தன்மைக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக பொழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது போல் நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பசும்பாலெலாம் செய்யக்கூடாது, தேங்காய் பாலில் தான் செய்யணும். பசும்பால் சேர்த்து செய்யும் பொழுது நொங்கு கூட சேரும் பொழுது அந்த பசும்பால் தெரிஞ்ச மாதிரி போயிடும். நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. இது போல் தேங்காய் பால் வச்சு தான் செய்யணும். நம்ம அரைச்சி எடுத்த நொங்கையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நம்ம ஒரு நொங்கு தனியாக எடுத்து வச்சுருந்ததை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நொங்கு அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் திக்னஸ் நல்லாயிருக்கும். இது அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்ப சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இதே போல் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.